கொடும் குற்றங்களில் ஈடுபடும் சிறார்களை தண்டிக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிறைவேறியது. இதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், இது பத்தி மேலும் தகவல் விரிவா சொல்லுங்க. எந்த வயது வரைக்கும் வரம்பு குறிப்பிட்டிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா சற்று முன் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதி கையெழுத்திட்டால் மசோதா சட்டமாக மாறும். சட்டத்தை மீறினா தப்பு, அதற்கு மேல்பட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இதுவரை இந்தியாவில் சட்டம் எப்படி இருக்கு, இந்த புதிய மசோதா சட்டமானால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா பார்த்துடலாம். இதுவரைக்கும் 18 வயது கீழே இருக்கவங்களை சிறுவர்களாக நாம் நடத்துகின்றோம். இந்திய சட்டம் நடத்துகிறது. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை வேற மாதிரி இருக்கும். 18க்குள்ள வயசுக்கு உள்ளவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, கொடூரமான செயல்களில் ஈடுபட்டாலும் தவறுகள் செய்தாலும் அதிகபட்சம் 3 வருடம் தான், அதுக்கு மேல தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடம்பெருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 18 வயசுல இருந்து 16 வயசுக்கா குறைச்சிருக்காங்க. இப்போ 16 வயசுக்கு மேல இருக்கவங்க, அதாவது 16ல இருந்து இந்த 18 வயசுல இருக்கவங்க கொடூர குற்றங்களில் ஈடுபட்டாலே அவங்களை சிறார்களாக நடத்த மாட்டார்கள். 18 வயசுக்கு மேல தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனையோ 16 வயசு மேல உள்ளவங்க தப்பு பண்ணாலும் அதே தண்டனை கிடைக்கும் என்பது இப்பொழுது ரொம்ப தெளிவாகிவிட்டது. ஜனாதிபதி கையெழுத்திட்ட சட்டமாயிடும். சரி, கொடூர குற்றங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொண்டால் 4 குற்றங்களை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது கொலை மற்றும் பாலியல் வன்முறை, 3ஆவதா பார்க்கும்போது ஆசிட் வீச்சு, 4ஆவது பணத்துக்காக ஆள் கடத்துறது. இதெல்லாம் சிறுவர்கள் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரமான குற்றம். அதனால 16 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த மாதிரியான கொடூர குற்றங்களில் ஈடுபட்டாலே அவங்களுக்கு அதிகபட்சம் 3 வருஷம் அப்படி எல்லாம் கிடையாது. 18 வயசுக்கு மேல இது வரைக்கும் தப்பு பண்ணா எப்படி தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவை சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இன்று நிறைவேறியதை அடுத்து ஜனாதிபதி கையெழுத்திட்டார்னா சட்டமாக மாறிவிடும். ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கருத்து இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெளிப்படையா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வயசை வச்சு தண்டனை கொடுக்க கூடாது, செய்யற குற்றத்தை வச்சு தண்டனை கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப 15 வயசு அப்புறம் ஒரு 10 மாசம் ஆன ஒரு சிறார் கொடூரமான குற்றச்செயலில் ஈடுபட்டார், மீண்டும் அந்த வயசு 16ல இருந்து 14 குறைப்பீங்களா? அதனால தண்டனையை பொறுத்தே, அவங்க செய்யற தப்பை பொறுத்தே தண்டனை அமைய வேண்டும், வயசை பொறுத்து அமையக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் சொன்னாலும் அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதனால பெரிய எதிர்ப்பு நாடாளுமன்றத்தில் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. பாஜக ரொம்ப உறுதியா இருந்தாங்க, இது இன்னைக்கே நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணாங்க. தமிழகத்துல திமுக இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக சார்பா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட இன்சைட்ஸை கொடுத்தாங்க. சோ ஆக ஒட்டுமொத்தத்துல வெவ்வேறு கட்சிகளுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் மசோதா நிறைவேறியது. சலீம், சிறார் சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் தற்போது நிறைவேறியிருக்கிறதா சொன்னீங்க. எந்தெந்த கட்சி சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கட்சி அப்போஸ் பண்ணிருக்காங்க, இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது சொன்னாங்களா, அதை பற்றி தகவல் இருக்கா? இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுல ஒரு மசோதா சட்டமாகணும்னா என்ன ஆகணும் அப்படின்னா, லோக்சபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதி கையெழுத்தாக வேண்டும். இந்த மசோதாவை பொறுத்தவரை லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ராஜ்யசபாவில் சற்று முன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஜனாதிபதி கையெழுத்திட்டால் மசோதா சட்டமாக மாறும். சட்டத்தை மீறினா சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் தண்டனை கொடுக்கப்படும். நிர்பயா வழக்கில் விடுதலையான அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு, அதை பத்தி தகவல் ஏதாவது இருக்கா சலீம்? வாய்ப்புகள் சுத்தமா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டத்தை நாம் இயக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சட்டம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்பத்துல இருந்து அமலாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 வருஷம் முன்னாடி அல்லது 2 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணவங்க, 3 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணவங்க, 3 மாசம் முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு சட்டம் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. இந்தியாவுல ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது எப்ப சட்டம் இயற்றப்படுகிறதோ, எப்பொழுது மசோதா சட்டமாயி என்னையிலிருந்து அமலுக்காகுதோ அன்னையிலிருந்து யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கணக்கே தவிர முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்பதால் நிர்பயா வழக்கிலையும் அந்த குற்றவாளிக்கு இந்த சட்டம் பொருந்தாது. சலீம், சிறார் சட்டத்திருத்த மசோதாவில் தண்டனை விவரங்கள் ஏதாவது வெளியிட்டாங்களா, அதை பத்தி தண்டனை விவரம் பத்தி சொல்லுங்க சலீம். அது குறித்து இப்போ பெரிய டீடைல்ஸ் இல்ல. ரொம்ப சுருக்கமா எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ 18 வயசுக்கு மேல ஏற்கனவே, அதாவது இந்த வழக்கிலேயே நிர்பயா வழக்கிலேயே மொத்தம் 6 குற்றவாளிகள், ஒருவன் ஜெயிலிய தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் அப்படிங்கிற தகவல் வந்தது. மத்த 4 பேருக்கு
தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அதேதான் இங்கேயும் பொருந்தும். இப்ப 16 வயசுக்கு மேற்பட்டவங்க கொடூர குற்றம், 4 கொடூர குற்றம். என்னென்ன அந்த 4 கொடூர குற்றம்? ஒன்று கொலை, இன்னும் ஒன்று பாலியல் வன்முறை, ஆசிட் வீச்சு, பணத்துக்காக ஆள் கடத்தல். இத பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை வரைக்கும் கூட கொடுக்கலாம்.